பிரைஸ் த லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களை பார்த்து சொல்கிறார், நீ எனக்குள் நிலைத்திரு. ஏனென்று தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் யாராக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட நிலைமைகளில் இருந்தாலும் கர்த்தரை விட்டு பின்வாங்க மாட்டார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவை என்பதை அறிந்திருக்கிறபடியால் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத அருவருப்பான பிற காரியங்களை தேடி செல்லவே மாட்டார்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். லேவியராகமம் 19:31, அஞ்ஞனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள், அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். கர்த்தர் உங்களை பார்த்து தாங்க சொல்கிறாரு. உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் ஒருவர் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் தாயின் கருவில் தோன்றும் முன்னே உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர் என்பதை மறந்து விடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்த பொழுதிலும், நஷ்டங்கள் வந்த பொழுதிலும், சோர்வுகள் வந்த பொழுதிலும், உங்கள் கண்ணீரின் மத்தியிலும் உங்களுடன் இருந்து உங்களை பாதுகாத்து உங்கள் கைகளை பிடித்து தூக்கி அணைத்த தேவன் அவர் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. இத்தனை தூரம் உங்களை நடத்தின தேவன் இனிமேலும் உங்களை நடத்த மாட்டாரா? ஒரு சிறிய இக்கட்டான சூழ்நிலையை கண்டு விழுந்து போகாதீங்க. இனிமேலும் அவர் உங்களை தாங்குவார், அவர் உங்களை தேற்றுவார், அவர் உங்களை நடத்துவார். விசுவாசத்தில் சோர்ந்து போகாம திடன் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Have a blessed day. Jesus bless you.